ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டு சூப். நம்ம வாழைத்தண்டே சாப்பிடாத பசங்களோ வாழைத்தண்டே சாப்பிடாத பெரியவங்களோ நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஹெல்த்தியாகவும் ஈஸியாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கூட இந்த சூப்பை நீங்கள் செஞ்சு தரலாம். நான் ஈவினிங்கில் காஃபி குடிக்கிறது போது இது நீங்கள் தரலாம். சப்போஸ் இல்லைன்னா நீங்கள் காலையில் டைமில் 11 o'clock கூட நீங்கள் இதை செஞ்சு தரலாம். லீவ் டைம் இன்னுமே நீங்களும் ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, பசங்களுக்கு ஹெல்த்தியாக கொடுங்க. இந்த ரெசிபி பார்த்து ட்ரை பண்ணுங்கள். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க. வாழைத்தண்டே சாப்பிடாதவங்க கூட இந்த வாழைத்தண்டு சூப்பை சாப்பிடுவாங்க. அது அப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி வாழைத்தண்டே சாப்பிடாதவங்க கூட இந்த வாழைத்தண்டு சூப்பு செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். வாழைத்தண்டை நல்லா பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம். பொடியாக நறுக்குனா வெங்காயம் ஒன்று போட்டுக்கலாம். பூண்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு 4-5 பல்லு. ஒரு சின்ன துண்டு இஞ்சி போட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். காய் முங்குற அளவு தண்ணி இருக்கணும். குக்கர் போட்டு மூடி விசில் போட்டு 3 விசில் வச்சு ஆஃப் பண்ணிட்டு ப்ரெஷர் அடங்கணும்னு பார்க்கலாம். நம்ம வாழைத்தண்டு வச்சோம், 3 விசில் வச்சு எடுத்து இறக்கியாச்சு, ப்ரெஷர் அடங்கியாச்சு. இப்போ இதில் நம்ம கொஞ்சோண்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை மிக்சி ஜாரில் போட்டு இப்போ இதில் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இது நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் வெங்காயம் பொடியை நறுக்கில் போட்டுக்கலாம். லைட்டாக வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிச்சு. நம்ம அரைச்சி வச்ச வாழைத்தண்டு பேஸ்ட்டை ஊற்றிடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த வாழைத்தண்டி இதில் போட்டுடலாம். ஒரு 2 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கலாம். இதை தண்ணியில் போட்டு கரைச்சிக்கலாம். இப்போ கரைச்ச கார்ன்ஃப்ளவரை இதில் ஊற்றிடலாம். இப்போ கலக்கிக்கலாம். கலக்கிட்டு இப்போ உப்பு செக் பண்ணுங்க. உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா போட்டுக்கலாம். எனக்கு உப்பு கம்மியாக இருக்குது, போட்டுக்கிட்டேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலக்கிக்கலாம். கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டுக்கலாம். அப்புறம் பெப்பர் பவுடரை போட்டுக்கலாம். அவ்வளோதான். இதை கலக்கிடலாம். ஒரு 2 நிமிஷம் கொதிச்சிச்சுன்னா நம்ம இறக்கிட்டோம்னா நம்மளோட வாழைத்தண்டு சூப்பு ரெடி ஆகிடும். அவ்வளோதான். நம்ம சூப்பை சர்வ் பண்ணிடலாம். ரெடி ஆயிடுச்சு. ஒரு பவுலில் ஊற்றிட்டு கொஞ்சோண்டு நம்ம கார்ன் சிப்ஸை போட்டு ஒரு ஸ்பூனை போட்டு கொடுத்தோன்னா அவ்வளோதான். நம்மளோட வாழைத்தண்டு சூப்பு ரெடி ஆயிடுச்சு. வாழைத்தண்டே சாப்பிடாத கூட இந்த வாழைத்தண்டு சூப்பை சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியாகவும் ஈஸியாக டிஃப்ரெண்ட்டாக ஒரு சூப் ரெசிபி. ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு பதிலாக இந்த சூப்பு கூட நீங்கள் செஞ்சு தரலாம். ரொம்ப ஹெல்த்தியானது. இந்த சம்மர் ஹாலிடே வந்துடுச்சு. எல்லோரும் வீட்டில் ஈவினிங் பசங்க எல்லாம் வீட்டில் இருப்பாங்க. ஸோ அந்த டைமில் நீங்கள் இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வாழைத்தண்டு கொடுத்த மாதிரியே இருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு சூப்பு கொடுத்த மாதிரி இருக்கும். அவங்களும் ரொம்ப ஹாப்பியாக சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த ரெசிபியை பார்த்த உடனே டக்குன்னு செய்யுங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி செய்ய சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். முடியுது அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். டாடா பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.